நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதை நம்ம திருப்பி நினச்சி பார்க்குறப்ப அது மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில அதை திருப்பி திருப்பி நினச்சி பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும். அது ரொம்ப ஒரு சோகமான நிகழ்ச்சிகளாக இருக்கும். அதை நம்ம திரும்பி நினச்சே பார்க்கக்கூடாதுங்க. அப்படி நினச்சி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே மன அழுத்தத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதை திருப்பி திருப்பி நினைக்கிறதுனால நம்மளோட உடல்நிலையிலையும் நிறைய பாதிப்பு வரும். நம்மளுக்கு மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினச்சி 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 அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர்களை நினச்சி இன்னும் கோவப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தினுடைய நம்ம எப்படி சம்மந்தப்பட்டோம்னு சொல்லிட்டு அதை நினச்சி இன்னும் கவலைப்படுவோம். அதுக்கு காரணமானவங்களையும் கவலைப்படுவோம். அந்த நிகழ்ச்சி நமக்கு நடந்திருக்கவே கூடாதேன்னு சொல்லிட்டு அது நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனால் நம்ம இப்போ நினச்சி அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் தயவு செஞ்சு சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் மனசில் திருப்பி கொண்டுட்டு வந்து நினச்சி பாருங்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ரொம்ப உங்கள் மகிழ்ச்சியை இல்லை உங்களுடைய சந்தோஷத்தை இல்லை உங்களுக்கு நிறைய டிப்ரெஷனை கொண்டு வர ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை திருப்பி உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதை திருப்பி 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 நினச்சி பார்த்து வீணான கவலைகளை நீங்களே உங்களுக்குள்ளே வச்சு உங்களை நோய்வாய்ப்பட்டு நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் நம்ம படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க நான் சொல்கிறது உண்மை தானே? ஏன்னா உண்மையிலேயே இந்த பழைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு டிலீட் பாக்ஸ் மாதிரி தூக்கி போட்டுட்டா நல்லது. குப்பைகளை நம்ம எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நிறைய நம்மளுடைய முன்னாடி வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருந்து உங்களுடைய மைண்டில் இருந்து டெலீட் பண்ணி தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை திருப்பி நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம். அதை திருப்பி கொண்டுட்டு ஒரு தடவை வரலாமா அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கவே வேண்டாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப உண்மையிலே உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயத்தை திருப்பி திருப்பி நினச்சி பார்த்து இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.